ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे भगवान् प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பண்பான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். பகவானுக்கும் பக்தி தொண்டுக்கும் என்னுடைய சந்தேகம். போன அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டாரு. இந்த அத்தியாயத்துல சுகதேவ் கோஸ்வாமி பதில் அளிக்கிறார். பரீட்சித் மகாராஜ் என்னெல்லாம் கேள்வி கேட்டாரோ அதுக்கு வந்து சுகதேவ் கோஸ்வாமி பதில் அளிக்கிறார். இப்ப இன்னைக்கு நம்ம படிச்சது 3ஆம் ஸ்லோகம். यर्गीवावमहिम्ने स्वे परस्मिन् कालमाययोः रमेदकद सम्मोहस्तक्वोतास्ते तदोभयम्. ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்திற்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவித்து துவங்குற உடனேயே நான் எனது என்னும் இரு தப்பான எண்ணங்களை துறந்து பரிபூர்ணமான ஆத்மாவாக தோற்றமளிக்கிறார். பரிச்சித்தனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, இந்த ஜீவாத்மா இந்த உடல் இருக்கிற ஆத்மாவுக்கு இந்த ஆன்மா இந்த உடல் இருக்கிற ஆன்மா வந்து ஜடசக்தியோட உயர்ந்தவர். ஆத்மா வந்து ஜடசக்தியோட உயர்ந்தது. சரி, ஆத்மா எப்படி இந்த ஜட உடலுக்கு வந்தது? ஆத்மா ஏன் இந்த ஜட உடல் எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிட்டாங்க? தற்செயலா கிடைச்சதா? அப்ப போன வகுப்புல பார்த்தோம். போன 2 வகுப்புலையும் இதுக்கு முன்னாடி உள்ள 2 ஸ்லோகம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகா, முதல் ஸ்லோகத்துல சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, ஓ மன்னனே, ஒருவன் பரமபுருஷன் பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லை என்றால் தூய ஆன்மா பௌதிக உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். நம்ம கிருஷ்ணருடைய சக்தினால கவரப்படும். கிருஷ்ணர் மேல நமக்கு வசீகரவாகும். கிருஷ்ணர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். ஆனா இல்ல, இப்போ ஏன் நம்ம கிருஷ்ணா மேல ஈர்ப்பு இல்லைன்னா இந்த ஜட உடல் மேல ஒரு பற்று. ஜட உடல் சார்ந்த விஷயங்கள், ஜட உலகம் ஜட உடல் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பற்று கொண்டிருக்கிறதுனாலதான் நமக்கு கிருஷ்ணா மேல பற்று வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். திரும்ப திரும்ப மாயா பின்னாடி ஓடிட்டு, மாயா சுகாய பரம், மாயை எனக்கு சுகம் தருமா, இந்த ஜட உலகம் நான் அனுபவிக்கத்தானே, இது பின்னாடி ஓடிட்டு. சோ அதனால இந்த மனித பிறவி கிடைச்சி ஒருத்தர் கிருஷ்ணரால கவரப்படல, கிருஷ்ணன் மேல கவர்ச்சி ஏற்படுத்திக்கலன்னா அவர் இந்த உடல் கிடைச்சி எடுத்து அர்த்தம் இல்லை. இந்த உடல் எடுத்ததும் அர்த்தம் இல்லை. பிரகலாத் என்ன சொல்றாரு, சரி இந்த மனித உடல் வந்து பௌதிகமானதுதான், ஆனால் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நமக்கு இந்த உடல் எடுத்திருக்கிறோம், மனுஷ உடல். நேற்று பார்த்தோம் 84 லட்சம் வகையான உடல், 84 லட்சம் வகையான உடல்ல இப்ப மனுஷ உடல் எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த மனுஷ உடல் ஒன்றும் இது பௌதிகமானதுதான், இந்த பௌதிக உடல் தான். ஆனா இது ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு அப்போ? இந்த மனித உடல்ல வச்சுக்கிட்டு பகவான்கிட்ட போயிடலாம். இந்த மனித உடலை ஒரு படகோடு ப்ரோப்பார் ஒப்பிடுறாரு. இந்த மனித வாழ்க்கைய படகோடு ஒப்பிடுறாரு. அப்புறம் இந்த சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரம், பிறப்பு இறப்புங்கிற கடலை கடப்பதற்கு இந்த மனித உடல் வந்து ஒரு படகு. சரி, அப்புறம் என்னென்ன வேணும்? நம்ம வந்து ஒரு கடல்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க.
கடல்ல கப்பல்ல போறோம். அந்த கப்பல்ல போறது முதல்ல ஒரு கப்பல் வேணும். கடல்ல பிரயாணம் பண்ணணும்னா, கடல்ல போறதுக்குன்னா எப்பேற்பட்ட மாவீரன் நீச்சல்ல தங்க பதக்கம் வாங்கணும்னு தூக்கி போட்டா கூட முங்கி போயிடுவான். எவ்வளவு நேரம் நீந்தி வர முடியும்? சமுத்திரம் பெருசு, சமுத்திரம் ரொம்ப பெருசு. எப்பேற்பட்ட ஆள் நீந்தி வர முடியாது. அப்ப கப்பல் வேணும். படகு படகு வந்து படகு வேணும் சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு. அதனாலதான் இந்த மனித உடல் வந்து படகோட பிடிக்கும். இந்த மனித உடல் வந்து படகு, கப்பல். சரி, அப்புறம் வேற என்ன வேணும்? கப்பல் ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி, கேப்டன். இந்த கப்பலை வழி நடத்துறதுக்கு ஒரு கேப்டன் வேணும். அவர் யாரு? ஆன்மீக குரு, ஆச்சாரியர். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ஆஹ் துடுப்பு. துடுப்பு இல்ல, அது கப்பல் ஓட்டுறது ஓட்டுவார் வச்சுக்கோங்க, அது கேப்டன் ஓட்டிடுறாரு. அதுக்கு ஃபேவரபிளான விண்டு, காத்து வந்து நல்ல சுமூகமா இருக்கும். காத்து கண்ணா பின்னா அடிச்சுன்னா கப்பல் எந்த திசையில போகும்? கப்பல் போற திசையை நோக்கி காப்போ. நான் வந்து கப்பல்ல கிழக்கு நோக்கி போகணும்னு வச்சுக்கோங்க. கப்பல்ல உட்காந்துட்டு இந்த கப்பல் வந்து கிழக்கு நோக்கி போகணும். கேப்டன் வந்து கிழக்கு நோக்கி ஓடிட்டு போறாரு, ஆனா காத்து மேற்கு நோக்கி அடிக்குது. மேற்கு நோக்கி காத்து அடிச்சா என்ன ஆகும்? கப்பல் வந்து போகாது. அப்போ அது சுமூகமான காத்து வேணும். அந்த சுமூகமான காத்து தான் கிருஷ்ணாவுடைய இந்த சாஸ்திரங்கள், கருணை, பகவானுடைய கருணை, அவருடைய சாஸ்திரம், பகவத்கீதா, பாகவதம், இதெல்லாம் வந்து ஃபேவரபிளா இருக்கு நம்ம கடந்து போறது. அப்போ ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு ஒரு கப்பல், ஒரு படகு வேணும். அது ஒரு கேப்டன் வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கணும். அந்த கப்பல் போறதுக்கு இந்த இயற்கை சூழல் வந்து சுமூகமா இருக்கணும். ஏன் சொல்றாங்க கடல் சீற்றமா இருக்கு, கடலுக்குள்ள போகாதீங்க, மீன் பிடிக்க போகாதீங்க, கடல்ல பிரயாணம் பண்ணாதீங்க? ஏன்னா இப்ப சுமூகமா இல்ல நிலை வந்து. அதனால அறிக்கை விடுறாங்க, கடலோர மக்களுக்கு அறிவிப்பு, மீன் பிடிக்கிறவங்க அறிவு, கடலுக்கு போகாதீங்க, கடல் சீற்றமா இருக்கு, காற்று பலமா அடிக்குது, இல்லையா? அப்ப போக முடியாது. அப்படின்னா ஒரு எப்பேற்பட்ட கேப்டனா இருந்தாலும் அந்த கேப்டன் வந்து சுமூகமான சூழ்நிலையில பிரயாணம் பண்ணணும். அதனாலதான் ஆச்சாரியர் வந்து சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண. சாஸ்திரம் இல்லாத வழி வந்து தவறான வழி. சாஸ்திரம் தான் சுமூகமான வழி. பகவத்கீதா, பாகவதம். ஜெய ஜெகநாத் சுவாமி. சாஸ்திரம் இல்லாம மனம் போன போக்குல கப்பல் ஓட்ட முடியாது. சோ கப்பல் ஓட்டுறவங்களுக்கு அந்த சுமூகமான சூழ்நிலை இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அதே மாதிரி ஆச்சாரியர் என்ன பண்றாரு? சாஸ்திரத்தை எடுத்துட்டு வர்றாரு. சாஸ்திரத்தின் வழியில நடந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அவர் தான் உண்மையான குரு. சும்மா மனக்கற்பனையில கப்பல் ஓட்டுறவர் இல்ல. ஒரு கேப்டன் இருக்காரு, ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி கப்பலை வந்து சாமர்த்தியமா ஓட்டணும்னு தெரியல. ஏதோ மனக்கற்பனையில ஓட்டினா அப்ப கப்பல் போய் சேராது. எந்த திசையில போகணும், எப்படி போகணும், எந்த மாதிரி காற்று அடிக்கும்போது எப்படி கப்பலை வந்து ஆஹ் நல்லா ஹேண்டில் பண்ணணும், சாமர்த்தியமா ஓட்டணும். சோ சாமர்த்தியமான ஓட்டக்கூடிய கேப்டன் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் குரு. அவர் என்ன பண்றாரு? சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாரு. அதுதான் சுமூகமான காற்று. அப்ப சுமூகமான காற்று, திறமை வாய்ந்த குரு, அழகான ஒரு படகு, இதுல ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? எங்க போய் சேரணும்? அப்போ இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது கிருஷ்ணரை அடையிறதுதான். கிருஷ்ணாட்ட போகணும். இந்த மனித உடல் எடுத்ததுக்கு எப்ப அர்த்தம்? அர்த்தம் இந்த மனித உடல் எடுத்ததுக்கான வேல்யூ, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்கு. இந்த மனித உடல் கிடைச்சதுக்கான மதிப்பு வந்து என்னது? நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். இந்த படகை வந்து நான் வீணாக்கி இருக்கேன். இந்த படகு எடுத்தாச்சு, இந்த படகு எடுத்தாச்சு. நான் சம்சார கடல்ல விழுந்துட்டேன். நான் சம்சார கடல்ல பிறப்பிறக்கும் சக்கரத்துல விழுந்துட்டேன். இப்போ இந்த மனித உடல் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னால கிராஸ் பண்ண முடியும். பட் எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். அதனாலதான் ப்ரோப்பா இந்த பொருள் சொன்னார். அடுத்து ஒரு லிஸ்டே கொடுத்துட்டார். பகவானை வழிபடுதல், அவரை போற்றி புகழுதல், சரியான நபரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டல், அப்புறம் எப்பவுமே நடைமுறையில பாகவதம் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு தூய பக்தருடைய சகவாச சங்கத்தில் இருக்கிறது ஆகியவை போன்ற பக்தியோக விஞ்ஞானத்தை ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். யார் ஒருத்தர் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணுங்கிறது ஆர்வம் இருக்கும், இந்த பிறப்பு இறப்பு கடல்ல இருந்து
நான் வெளியே போகணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா இந்த சொன்ன விஷயங்களே மனப்பூர்வமா இருக்கு. எஸ், வேலண்டரிலி நானே முன்வந்து ஏத்துக்கணும். எஸ் பிரபு, எஸ், ஓ குரு மகாராஜ், ஐ எம் ரெடி டு டூ தட். நீங்க சொல்றதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க எனக்கு கொடுக்குற கட்டளை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கேன். மனமும் வந்து ஏத்துக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் நம்ம, இந்த மனசு வந்து கனவு உலகத்துல வாங்க. கனவு கனவு உலகம். இந்த கனவு உலகம் தொடருது 3வது நாளா. கனவு உலகம் தொடருது. ஏன் தொடர்ந்துட்டே இருக்கு? இது ரொம்ப முக்கியமான பாடம், ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்பவுமே கனவு உலகத்துல வாழக்கூடாது. இந்த ஜட உலகம் ஒரு கனவு, இது நிஜம் அல்ல. ஆனா பொய் இல்ல, தற்காலிகம் அல்ல. அதனாலதான் வைஷ்ணவ ஆச்சாரியருக்கும் மாயாவாதிக்குள்ள டிஃபரன்ஸ். வைஷ்ணவ ஆச்சாரியருக்கும் மாயாவாதிக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மாயாவாதி இந்த உலகம் பொய்ன்னு சொல்றேன், இந்த உலகம் பொய். ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் பொய் இல்ல, தற்காலிகம். ஒரு கனவு கலையிற மாதிரிதான். கனவு கலைஞ்சு பார்த்தா அங்க ஒண்ணும் இல்ல. ஓ, அதனால இந்த உலகம் பொய் இல்ல, தற்காலிகமான. சோ அதனால இங்க பௌதிக கனவை கலைக்கணும். பௌதிக கனவை கலைச்சிட்டு எது நிஜம்னு தெரிஞ்சு. எது நிஜம்? இங்க எல்லாமே கனவுதான். நாடு, மதம், இனம், மொழி, சமுதாயம் இதெல்லாம் கனவுதான். எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த நாடு நமக்கு நிரந்தரமா? இந்த வீடு நமக்கு நிரந்தரமா? அதான் பழைய சினிமா பாட்டுல பாருங்க, வீடு நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு பாட்டு. ஆமா. சோ இப்படி இந்த வீடு நமக்கு நிரந்தரம் இல்ல, நாடு நமக்கு நிரந்தரம் இல்ல. நிறைய அர்த்தமுள்ள பாட்டெல்லாம் முதல்ல பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பட சினிமால வந்து என்ன பாடுறானே தெரியும். அந்த பாட்டு பாடுறவனுக்கு தெரியாது, கேட்கறவனுக்கு தெரியாது. எல்லாம் ரஜகுண தமகுணம், உள்ள ரஜகுண தமகுணம். ஆனா ஒரு காலத்துல பழைய திரைப்படங்கள்ல கொஞ்சம் சமுதாயத்துக்கு தேவையான பாடமும் இருந்துச்சு. எனவே அது ஒன்றும் அர்த்தமற்றதான், கிருஷ்ணர் கூட ஒன்றும் கனெக்டட் இல்ல. பட் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பார்த்தா வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான பாடமாவது இருந்தது ஒரு காலத்துல. ராமாயணம், மகாபாரதம் கதையெல்லாம் படமாட்டோம். ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. அர்த்தமுள்ள பாட்டுகள் இருக்கு. சோ அப்ப இந்த ஜட உலகத்துல இந்த ஜீவாத்மா கனவு காண்ற வாழ்க்கைக்கு வெளியில வரும், நிஜ வாழ்க்கைக்கு வரும். நிஜ வாழ்க்கை அதான் நான் நீ படிச்சோம், அசத்தோமா அசத்கம. அசத்னா உண்மை இல்லாத இடத்துல இருக்கீங்க, உண்மையான இடத்துக்கு வாங்க. தமசோமா ஜோதிர்கம, நீங்க இருள் நிறைந்த இடத்துல இருக்கீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. மிருத்யோமா அமிர்தம், நீங்க மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, மரணம் இல்லாத பாதிக்கு வாங்க அப்படின்னு வேதம் சொல்லு. சோ அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை போப்பா நிறைய எழுதியிருக்க. பகுரூபைவாபாதி மாயையா பகுரூபயா ரமமானோ குணேஷஸ்யா மமாகம் இது மன்யதே. செகண்ட் ஸ்லோகம். மாயையால் கவரப்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகிறார். பௌதிக இயற்கை குணங்களில் இன்பம் அனுபவிக்கும் வேலைகளில் சிறைப்பட்ட ஜீவராசி நான் எனது என்னும் தப்பான எண்ணத்தில் ஆண்டு விடுகிறார். தான் ப்ராப்ளம். இந்த நான் எனதுங்கிறத ஸ்ட்ராங்கர். பல முறை கேட்கிறோம், பல முறை படிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம். நான் இந்த உடல் இல்ல ஆத்மா, நான் இந்த உடல் இல்ல ஆத்மா. பிரபுபார் எல்லா புஸ்தகத்திலும் எழுதுறாரு. அவர் எல்லா புஸ்தகத்துல எழுதுறாரு, ஒரு பொருளுரையில எழுதுறாரு. பாகவதம், பகவத்கீதை என்ன புஸ்தகம் எழுதினாலும் நாம இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவை. திரும்ப 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 ப்ரோப்பா எழுதிட்டே இருக்காரு. நாமளும் படிச்சுட்டே இருக்கோம், நாமளும் கேட்டே இருக்கோம். ஆனா ஸ்ட்ராங்கர் நான் எனக்கு அதான். சோ அது ரொம்ப ஸ்ட்ராங், நான் எனது. சோ இந்த பகிரங்க சக்தி, பகவானுடைய மாயா சக்தி வந்து 3 குணத்துல இயங்குது. இது நான் எனதுங்கிறது காரணமே ரஜஸ்தமஸ். ரஜோகுண தமோ குணத்துல சம்பந்தத்தினாலதான் இந்த இது நான் எனதுங்கிறது. சோ என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணமே இதுதான், நான் எனதுங்கிறது தான். இதை நம்ம உணர்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. இதை உணரவே மாட்டேங்கிறோம். எவ்வளவு அடி வாங்கினாலும், அடி மேல அடி வாங்க உணர மாட்டேங்கிறோம். இது என்னோட குடும்பம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடையது, என்னது.
விதுரர் வந்து திருதராஷ்டிரன் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அண்ணனுக்கு எப்படியாவது புத்திமதி சொல்லணும். அவன் வந்து பொய்யகங்காரத்துல இருக்கான், அறியாமையில இருக்கான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் அந்த அஸ்தினாபுரம் எனக்கு, இந்த அஸ்தினாபுரத்தோட அரியாசனம் எனக்கு, இந்த பிரபஞ்சமே நான் அனுபவிக்கிறதுக்கு, அப்புறம் எனக்கு அப்புறம் என் பையன் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அவன் பையன் அனுபவிக்கணும். இதுதான் காலங்காலமா நடக்குது. இது திருதராஷ்டிர காலத்துல இருந்து நடக்குது. இன்னைக்குள்ள தலைவர்களோட பெரிய விஷயம் இல்லை. சோ இந்த தப்பான அபிப்பிராயம் எப்படியாவது தன் சகோதரனுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இவன் தான் உண்மையான நண்பன். யார் உண்மையான நண்பன்? தன் சகோதரன் தன் நண்பன் தவறு செய்யும் போது அவன் தவறை சுட்டி காட்டு. அப்படி சுட்டி காட்டும் போது எதிர்த்தரப்புல இருக்கிற கோவம், ராவணன் கோவம் வந்தது விபீஷணா சொல்லும்போது. விபீஷணன் சொல்ல, ராவணா வேண்டாம், ராமனுக்கு உனக்கு ஒரு பகையும் கிடையாது, சீதையை திரும்ப அனுப்பிச்சிடு, ராமரை சரணாகதி பண்ணு, ராமன் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா கோவம் வருது ராவணன். ஏன்னா நான் அனுபவிக்கிறதுல விபீஷணன் குறுக்க வரா, நான் அனுபவிக்க நினைக்கிறேன் விபீஷணன் குறுக்க வரா, நான் அனுபவிக்க நினைக்கிறேன் விதுரர் குறுக்க வராரு, என் பையன் அனுபவிக்க நினைக்கிறேன் விதுரர் குறுக்க வராரு. சோ என்னுடைய சந்தோஷத்துக்கு கொடுக்க வர்றவங்கள அவங்களால பொறுத்துக்க முடியாது. யார் ஒருத்தர் தனது அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துக்கு யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா இம்மிடியா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓ நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ எப்படி இப்படி சொல்லலாம். சோ இந்த பக்கம் மகாபாரதத்துல விதுரன், அந்த பக்கம் ராமாயணத்துல விபீஷணன். விபீஷணன் தன் சகோதரருடைய நலனை விரும்பினாரு, அதே போல விதுரரும் தன் சகோதரருடைய நலனை விரும்புறாங்க. விபீஷணா விதுரா ரெண்டு பேருமே தூய பக்தர்கள். ஆனா துரதிருஷ்டவசமா திருதராஷ்டிரம் ராவணனும் ஏற்றுக்கொள்ள தயாரா. திருதராஷ்டிர ராவணன் இதான் தேவாசுர ஏவச்ச, தேவி குணம் அசுர குணம். இது நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள வந்து ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு கெட்ட நாய், இன்னொரு நல்ல நாய். நல்ல நாய் வந்து எப்பவும் வாலாட்டி நம்மளை சுத்திட்டே இருக்கும், கெட்ட நாய் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நல்ல நாயை பராமரிக்கிறது விட்டுட்டு கெட்ட நாய் பின்னாடியே போயிட்டு. இந்த ரெண்டு குணம் நம்ம கிட்ட இருக்கு, தெய்வாசுரிய வச்சு. கெட்ட நாய என்ன வளர்த்தாலும் அது கடிக்க வரும், நல்ல நாய் வந்து நம்ம கிட்ட பாசமா இருக்கு. ஆனா என்ன பண்ணிடுறோம் நம்ம, இந்த நல்ல குணங்கள் பின்னாடி போறதை விட்டுட்டு கெட்ட குணங்கள் பின்னாடி. மாயா வந்து டிக்டேட் பண்ணுது, மாயா சொல்றதை கேட்டு மனசு சொல்றதை கேட்டு அது பின்னாடி ஓடிட்டு. அப்ப கெட்ட நாய் தான் வளருது. அதுதான் என்ன வந்து மாயாங்கிறதுல கட்டி வச்சு. சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி இந்த ஜீவராசி பல்வேறு சரீரம் மாறுற மாயால் கவரப்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகிறார். இப்படியே நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே அனுபவிக்கணும் 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 என்ன ஒரே காரணத்தினால், நான் அனுபவிக்கணும் என்னுடையது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பல சரீரம் மாறிட்டு நினைவு கெட்டாத காலத்துல அந்த இயற்கையின் குணங்களில் இன்பம் அனுபவிக்கும் வேலையில் சிறைப்பட்ட ஜீவராசி. இதுதான் தப்பான அபிப்பிராயம். இந்த தப்பான அபிப்பிராயத்துக்கு எப்ப விடுபட முடியும்னு அடுத்து சொல்றேன். ஜீவராசி இன்னைக்கு ஸ்லோகம், ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்துக்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்க துவங்கிய உடனேயே நான் எனது என்னும் இரு தப்பான எண்ணங்களை தொடர்ந்து பரிபூர்ணமான ஆத்மாவாக தோற்றமளிக்கிறார். அப்ப சொல்யூஷன் என்னது, நான் எனது என்னுடையது விடுபடுறதுக்கான சொல்யூஷன் இது. அதுக்கான விடை என்ன, பதில் தெரியும் கை தூக்கும். நான் எனது என்னுடையதுங்கிற இந்த தப்பான அபிப்பிராயத்துக்கு வெளியில வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும், பகவான சரணடைறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்த சங்கம், பக்த சங்கத்துல வந்தா நான் எனதுங்கிறதுல வருது, ஹரிநாமம் இல்ல 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 ஆச்சாரியர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் பிரபு. இல்லையா, அது கூட சில நேரம் அகங்காரம் கேட்க மாட்டேங்குது பிரபு. எது மேலையும் பற்று வச்சு கொள்ளக்கூடாது பிரபு, அது அவ்வளவு ஈஸி இல்லையே. நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயம் என்னை விட்டு போகணும், முதல்ல என்ன பண்ணணும், தூய
தூய பக்தரின் சங்கத்துல வந்தாலும் அந்த எண்ணம் இருக்கு, அது சேவை பண்ணாலும் அந்த எண்ணம் போக மாட்டேங்குது. ஈஸியா ஒரே வேர்ட்ல ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே வார்த்தையில பதில். ஏன் நமக்கு நான் எனதுங்கிற அந்த தப்பான அபிப்பிராயம் போக மாட்டேங்குது? சரி, அப்புறம் சரி, அதுதான் பேசிட்டு இருக்கு, அனுபவிக்கிற ஆசை இருக்கு. இந்த நான் எனது என்னுடையதுங்கிற தப்பான அபிப்பிராயம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்ரீலலிதா மாதிரி பொய் அகங்காரத்திலிருந்து ஹரே விடுபடணும். கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. பிரபு முதல்ல நம்ம உரிமையாளர் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் அது முடிவு பண்ணணும். நான் உரிமையாளர் இல்ல, நான் அனுபவிக்க இல்ல, கிருஷ்ண தான் போக்தாராம் ஏகதாசாம் சர்வலோக மகேஸ்வரம். ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கணும், முதல்ல. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிப்பாளர் இல்ல. போக்தாரம் ஏகதவசாம் சர்வலோக மகேஸ்வரம், அனைத்தையும் அனுபவிப்பவர். சுகிருதம் எல்லாருடைய நலன் விரும்பி அவர் தான். அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், முதல்ல கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர் ஏத்துக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? கிருஷ்ணா தான் அனுபவிப்பாளர். ரெண்டாவது, என் கடன் அவருக்கு பணி செய்து கிடப்பதான். நான் அவருக்கு சேவை பண்றவன் தான், நான் அனுபவிப்பாளர் இல்ல. நான் அவருக்கு சேவை செய்யறது மூலமா இன்பம் அனுபவிப்பேன். கிருஷ்ணரை விட்டுட்டு இன்பம் அனுபவிச்சா நான் எனது. சோ இந்த நான் என்கிறது எப்ப அர்த்தம் உள்ளதாகுது? நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய இதுதான் அர்த்தம் உள்ளது. இந்த நான்கிறது எப்ப அர்த்தம் உள்ளதுன்னா, இந்த நான் என்கிற பொய்யகங்காரம், எப்ப அர்த்தம் உள்ளதுன்னா, நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய நான் இதை விட்டுட்டா இது பொய்யகங்காரம். அதாவது நான் கிருஷ்ணனுடைய சேவகன், இது உண்மையான அகங்காரம், இது உண்மை. ஆனா நான் அப்படிங்கிற அங்க வரும்போது, அங்க கிருஷ்ணரை விட்டுட்டோம், கிருஷ்ணனுடைய பக்தர்களை விட்டுட்டோம்னா இது பொய்யகங்காரம். அதுதான் ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆதிசங்கர் ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஒரு கீழ் குளத்துல சார்ந்தவர் முன்னாடி வராரு. ஆதிசங்கரை விலகி போ அப்படின்னா, விலகி போ. அப்ப அவர் பார்த்து கேட்கிறாரு, ஆதிசங்கரை பார்த்து, எதை விலகி போக சொல்றீங்க? இந்த உடல் இருக்கிற ஆத்மா விலகி போக சொல்றீங்களா, இந்த உடலை விலகி போக சொல்றீங்களா? எதை விலகி போக சொல்றீங்க? இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா விலகி போக சொல்றீங்களா, இல்ல இந்த உடலை விலகி போக சொல்றீங்களா? அப்பதான் ஆதிசங்கருக்கு புரியுது, நான் இவரை உடலை பார்த்து சொல்லிட்டேன், எனக்கு மகாதேவர் புரிய வச்சுட்டாரு. உடனே நமஸ்காரம் பண்றாரு. சோ இது நான்கிற பொய்யகங்காரம் அது இருக்கக்கூடாதுன்னு காமிக்கிறாரு. யாரும் உடலை பார்த்து இடம் போடக்கூடாது. ஓ, இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், இவன் ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. இந்த உலகத்துல ரெண்டே ஜாதி தான். ஒண்ணு ரெண்டே ஜாதி தான் இந்த உலகத்துல. என்னது? பக்தர் அல்லாதவங்க, அவ்வளவுதான். தெய்வ ஆசுரே வச்சேன். தெய்வீ குணம் உள்ளவங்க ஒரு ஜாதி, தெய்வீகம் இல்லாத குணம் உள்ளவங்க, அவ்வளவுதான். ஆஸ்திகன் நாத்திகன், ரெண்டு ஜாதி. மற்றதெல்லாம் உடலோடு அடையாளப்பட்டது. ஆண் பெண் தாவரம் பறவை மிருகம் மனுஷன் உயர்ந்தவன் இதெல்லாம் ஜட உடல். ஜெய ஜெகநாத் சுவாமி. அப்போ இந்த நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயத்துக்கு விடுபடணும்னா முதல்ல கிருஷ்ணரை முழுமுத கடவுளை, அதுல உறுதியா நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். ரெண்டாவது, நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். சோ ஜீவராசி தனது மகிமை வாய்ந்த உன்னதமான நிலை, நம்முடைய மகிமை வாய்ந்த உன்னதமான நிலை என்னதப்போ? பகவானுக்கு சேவை பண்றது சாதாரண நிலை அல்ல, மகிமை வாய்ந்த உன்னதமான நிலை. நான் கிருஷ்ணனுடைய சேவகனா இருக்கிறது சாதாரணமானது அல்ல. ஒருத்தர் பிரம்மவாதியா இருக்கலாம், ஒருத்தர் யோகியா இருக்கலாம், ஒருத்தர் ஞானியா இருக்கலாம். ஆனா கிருஷ்ணனுடைய சேவகனா இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லைன்னு பாவகம் சொல்லுது. முக்தானாம் அபி சித்தானா நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்த ஆத்மா கோடி சூத்ர மகாமுனி. கோடி முனிவர்கள்ல ஒருத்தர் தான் தூய பக்தராக முடியும். நிறைய பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், முக்தி அடையவும் செய்யலாம். நிறைய பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அதுல நிறைய பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அதுல ஒரு சிலர் முக்தி அடையலாம். நிறைய பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படலாம், ஒரு சிலர் சித்தி அடையலாம். ஆனா நாராயண பராயணா, நாராயணுடைய பக்தர் கோடி கோடி முனிவர்கள் ஒத்துருந்தார். அதனால இந்த கிருஷ்ண பக்தனா இருக்கிறதுங்கிறது மிகவும் உன்னதமான நிலை, பகவானுடைய சேவகனா இருக்கு.
பகவானுடைய சேவனா இருக்கிறது மிக உன்னதமான நிலை. காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவி. அது என்ன காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்டது? காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதம்னா என்ன? சோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உன்னதமான நிலை, அது கிருஷ்ணனுடைய சேவகர். இரண்டாவது, காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்கணும். அது என்னது காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதம்? இல்ல, காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதம் யாரு? கிருஷ்ணா பகவான், அவரோட பக்தி தொண்டு. சோ கிருஷ்ண பகவான் ஒரு பக்தி தொண்டும் காலத்துக்கும் ஜனசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதமானது. அதை ஒருத்தர் அனுபவிக்க தொடங்கிட்டா, யார் ஒருத்தரு, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், தத்துவமார்த்தமா தான் இருக்கும். யார் ஒருத்தரு நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகன் புரிஞ்சுக்கிறார், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகன் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பகவானும் பக்தி தொண்டும் இந்த பௌதிக காலத்துக்கும் இங்க இருக்கிற சக்தி, இந்த ஜனசக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படி அதை அனுபவிக்கணும், பக்தி தொண்டு அனுபவிக்கணும். பக்தி தொண்டை செய்ய சொல்லிட்டாங்களே செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? பக்தி தொண்டை செய்யணுமே செய்யறோம். பக்தி தொண்டை அனுபவிக்கணும். பகவான், ஆமா, பக்தி தொண்டை அனுபவிக்கணும். ரெண்டாவது பகவான் அனுபவிக்கணும். நம்ம கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்? பகவான்கிட்டே ஃபெமிலியர் ஆயிரும். ஜெகநாதர் தான் உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாள் ஜெகநாதர் பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்க இங்க பகவான் இருக்காரு, அச்சாவதாரமா இருக்காரு, விக்கிரகமா இருக்காரு, நம்முடைய சேவையை ஏத்துக்கிறாரு, நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இங்க ஜெகநாதருக்கு சேவை பண்ணி ஜெகநாதர் அனுபவிக்கணும். ஏன் நம்ம பக்தி பாதை விலகி போறோம்? இந்த அனுபவிக்கிறது இல்ல. ஏன்னா அனுபவிக்கிற எண்ணம் இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? ஏன் நான் ஜெகநாத சேவை உதறி தள்ளிட்டு போறேன்? ஏன் நான் பக்தர் சங்கத்தை உதறி தள்ளிட்டு போறேன்? எனக்கு அனுபவிக்கிற எண்ணம் போல. கரெக்ட். சோ ஜட உலகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இன்னும் போகாதனாலதான் நான் இதை அனுபவிக்கல. அப்போ இந்த நான் எனதுங்கிற அனுபவிக்கிற எண்ணம் என்னை விட்டு போகணும்னா நான் பகவானையும் பக்தி தொண்டு அனுபவிக்கணும். அது லைக் இந்த குலோப் ஜாமுன் போடுவாங்க, ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் எலுமிச்சை பழத்தை வெட்டணும். எலுமிச்சை பழத்தை வெட்டி உப்பு கட்டெல்லாம் போட்டு வைக்கிறோம். அந்த ஊறுகாய் எப்ப டேஸ்ட் ஆகுது? நல்லா ஊறி 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 அந்த ஊறுகாய் நல்லா ஊறினதுக்கு அப்புறம், அதனாலதான் ஊறுகாய் ஊறி 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 அதுக்கப்புறம் சுவை, அந்த சுவையை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி பக்தியில ஊறணும். சும்மா கிச்சன்ல எலுமிச்சை பழத்தை மட்டும் ஊறுகாய் வச்சா பார்த்தாது, எலுமிச்சை பழத்தை மட்டும் ஊறுகாய் போட்டா பார்த்தாது. நம்ம பக்தியில ஊறுகாகணும், நம்ம பக்தியில ஊறணும். ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே அப்படியே பக்தியோடைய சுவை இருக்குல்ல, அதை அனுபவிக்கணும். எப்படி நம்ம கிச்சன்ல தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சா ஆஹா, தயிர் சாதத்துக்கு இந்த லெமன் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ஏன்னா அந்த ஊறுகாய் நல்லா ஊறிடுச்சு. இன்னைக்கு போய் லெமன் ஊறுகாய் சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கு, ஏன்னா அது நல்லா ஊறிடுச்சு. அந்த மாதிரி இந்த பக்தர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா பக்தியில ஊறணும். நம்ம என்ன பண்றோம்? மேலே மறந்துட்டு இருக்கோம், ஊறுறதே இல்லை. நல்லா ஊறணும். அப்போ அந்த அனுபவத்தை சுவைக்கணும். எப்படி ஊறுகாய் ஊற ஊற சுவையா இருக்கோ, அந்த மாதிரி பக்தியில நமக்கு ஆழ்ந்த அனுபவம் கிடைக்கும் போது அந்த பக்தி நமக்கு சுவையா தெரியும். ஆழ்ந்த அனுபவம் கிடைக்கும் போதுதான். ஆழ்ந்த அனுபவம் கிடைக்காத வரைக்கும் பக்தி மேல இருந்து வாரியா பண்ணும்போது ஒரு சுவை ஒன்றும் பெருசா இல்லை, அப்படியே மேல இருந்த வாரியா பண்ணிட்டு. அதனாலதான் எனக்கு முன்னேற்றம் இல்லை. ஏன் எனக்கு பகவான் மேல அன்பு இருக்கும், நெருக்கம் ஏற்பட மாட்டேங்குது? ஏன் எனக்கு பகவான் மேல நெருக்கம் ஏற்பட மாட்டேங்குது? ஏன் எனக்கு பக்தியில சுவை வர மாட்டேங்குது? நான் மேல எழுந்த வாரியாவோ பண்ணிட்டு ஊர்ல உள்ள போகணும், லைக்கணும் இல்லை. அப்போ அந்த அனுபவத்தை அனுபவிக்க துவங்குற உடனே அந்த மாதிரி அனுபவிக்க தொடங்கிட்டோம்னா ஜெகநாதரை தரிசனம் பண்ணி அப்படி அந்த ஆனந்தம் அதை நம்ம சுவைக்கிறோம், பக்தி சேவையை நம்ம சுவைக்கிறோம். அப்படின்னாதான் இந்த ரெண்டு சுவை இதை அனுபவிக்கும் போதுதான் என்னாகும்? நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயம். இப்போ வியாதி வந்த நிலையில், வியாதி இந்த உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லை.
அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா, ஹரே கிருஷ்ணா, இந்த உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த பாகத்தை கட் பண்ணி எடுக்கணும், இல்ல அதை வந்து குணப்படுத்தணும். அதை வச்சுட்டே இருந்தா அது டிசீஸ் கண்டிஷன், வியாதி வந்த நிலை. ஆனா வியாதி வந்தவங்களுக்கு மருந்து கொடுத்தா பிடிக்காது. வியாதி வந்தவங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஆயுர்வேதால என்ன பண்றாங்க, அந்த மருந்துல வெள்ளத்தை தடவுவாங்க, தேனை கலப்பாங்க. ஏன்னா இந்த மருந்து கசக்குச்சுன்னா பேஷண்ட் சாப்பிட மாட்டாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, அப்படியே அந்த மருந்துல வெள்ளத்தையும் தேனையும் கலந்து கொடுத்துறாங்க. ஓ, ஆயுர்வேதா மெடிசன் நல்லா இருக்கு. நிறைய பேர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்குது, எல்லாத்துக்கும் உருண்டை விட்ட மாத்திரை தான், அது சுவையா இருக்கு. ஆனா அந்த மருந்து என்ன பண்ணும், உள்ள போய் வியாதி குணப்படும். அது ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். அது என்ன பண்ணும், உள்ள போய் வியாதி குணப்படுத்தும், ஆனா கொஞ்சம் நேரமாகும். பட் ஆனா வியாதி குணமாயிதான். ப்ரோப்பா இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாரு, மஞ்சக்காமால வந்தவனுக்கு கரும்பு சாறு கொடுப்பாங்க. இப்ப கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, நம்ம கரும்பு ஜூஸ் போய் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டேஸ்டா இருக்கும். ஆனா மஞ்சக்காமாலையோட கரும்பு ஜூஸ் கொடுத்தா கசப்பு. என்னது இது, என்ன மருந்து கஷாயம் கொடுத்துட்டீங்களா நீங்க? இல்ல சார், அது கரும்பு சாறு தான். இல்ல இல்ல, இது கஷாயம். ஏன்னா ஒரு நாக்குல வியாதி இருக்கு. அந்த நாக்குல வியாதி இருக்கிறதுனால தான் குடிக்கிறது கரும்பு சாறுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அதான் மருந்து. குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள், அடடா இந்த கரும்பு சாறு தான் எனக்கு கொடுத்து ஒரு நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த வியாதி குணமாகும். இந்த மாதிரிதான் நமக்கு இந்த பௌதிகத்துல உள்ள அட்டாச்மெண்ட் இது இருக்கிறதுனால எனக்கு கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் வர மாட்டேன். இந்த நான் எனதுங்கிறது ரெண்டுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா பக்தி தோட்டை தீவிரமா செய்யணும். தீவிரேன பக்தி யோகேன, தீவிரேன பக்தி பக்தி தோட்டம் வந்து தீவிரமா செய்யணும். அப்படி பக்தி தோட்டை தீவிரமா செய்யும் போது எனக்கு தப்பான அபிப்பிராயம். அப்போ பிரபுபாத் சொல்றாரு, இந்த ஜட உலகத்துல எல்லாருக்கும் தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஒரு பௌதிகவாதிக்கு நான் அனுபவிக்கணுங்கிற தப்பான அபிப்பிராயம். எனது, என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த மனைவி, இந்த குடும்பம், இந்த கணவர், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறது. இது கர்மியோட பிரச்சனை. இது யாருக்கு? கர்மிகள், பௌதிகவாதி. அடுத்தது ஞானிக்கு என்ன பிரச்சனை, நானும் கடவுள் ஒண்ணுதான், அப்ப நான் கடவுள் ஆயிட்ட நான் அனுபவிச்சிருவேன். இது ஞானியோட பிரச்சனை. யோகியோட பிரச்சனை என்னது, நான் வந்து அஷ்டமா சித்திகள் அடையணும், அதை அனுபவிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நமக்கும் ஆசை இருக்கு, எனக்கு பௌதிகம் வேணும், ஆன்மீகம் வேணும் இல்லையா? நமக்கு ஆசை இருக்கு, எனக்கு பௌதிகம் வேணும், ஆன்மீகம் வேணும். ஆனா நான் கிருஷ்ணர் வேணும் அப்படின்னா எதையோ இதை திறந்துதான், இதை விட்டுதான். எனக்கு கிருஷ்ணாவோட உலகத்துக்கு பிரபு அழகா சொன்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஜடேந்திய குணங்களால் கலக்கப்படாமல் இருப்பதே பகவான் தொன்றிற்குள் நுழைவதற்கான தகுதி. ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஜடையற்கை குணங்களால் கலக்கப்படாமல் இருப்பதே பகவானின் தொன்றிற்கு நுழைவதற்கான தகுதியாகும். ஒருவன் மனக்கற்பனைகளின் தொண்டனாக இருக்கும் வரை நான் எனது இந்த நோயிலிருந்து அவனால் முழுமையாக விடுபட முடியாது. மனசு சொல்றது கேட்டுட்டு அதான். அப்ப என்ன அர்த்தம்னா, டிவோட்டியா இருக்காங்க, எனக்கு மனவியாதி இருக்குன்னு, மனநல மருத்துவரை பார்க்கணும். ஒரு பக்தர் இருக்காரு, ஆனா அவர் வந்து பக்தர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல, மூத்த பக்தர் சொல்றதை கேட்கறது இல்ல, குரு சொல்றதை கேட்கலாம், பௌதிக ஆன்மீகத்துல மனநோய் நடக்கும். ஏன்? மனசு சொல்றது கேட்க, ஏற்கனவே மனசுல நோய், ஏற்கனவே நான் ஒரு மனநோயாளி, ஏற்கனவே நான் ஒரு மனநோயாளி. இந்த மனநோயாளி வந்து மனசு சொல்றது கேட்டா என்ன ஆகும்? கஷ்டம் தான் படும். மனசு சாலிந்திரியாதி பிரகிருதி ஸ்டாலி கஷ்டம், அதான் பேசி. அப்போ நான் மனநோயாளியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஒத்துக்கணும், நம்ம எல்லாம் மனநோயாளிகள். ஏன் மனநோயாளி? மனசு சொல்றது கேட்டுக்கிட்டு மனசு நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கு. அப்போ மனசு நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கிறதுனால, இந்த மனசு மாயோட ஏஜென்டா இருக்கிறதுனால மனசு சொல்றது கேட்கணும். அப்ப யார் சொல்றது கேட்கணும்? இந்த மனநோயாளி ஒரு மனோ தத்துவ நிபுணரை போய் பார்க்கணும். அவர் தான் ஆச்சாரியர், குருமார்கள், ஆச்சாரியர். அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, இந்த மனநோய்க்கு மருந்து. இந்த மனநோய்க்கு மருந்து என்ன? நீங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க. ஏனாச்சு ஔஷதி மாயா, பக்தினோத் தாக்கூர் சொல்ற ஔஷதி, ஔஷதினா மருந்து. ஏனாச்சு ஔஷதி மாயா, பக்தினோத் தாக்கூர் சொல்ற இந்த மருந்து, இந்த ஜட வியாதிக்கு மருந்து என்னன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இதுதான் மருந்து. சைத்தன்ய அப்படி இந்த மருந்து தான் கொண்டு வந்திருக்கு. இந்த மருந்து பாருங்க. அடுத்தது, ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல நமக்கு சுவை வரல? நிறைய பேர் சொல்ற ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல தூக்கதான் சுவை வரல, ஏன்னா நோய்.
ஏன்னா நோய் இருக்கு. சாண்டிங்க தள்ளி விட்டுறோம், மாலையை ஓட்டி விட்டுறோம், எப்படியோ சாண்டிங் இருக்கு. பாத்தீங்களா நோய். இந்த நோய் இருக்கிறதுனால எனக்கு சாண்டிங்ல சுகம் இல்லை. ஆனா அதுதான் மருந்து. அதை சொல்லிட்டே இருக்குச்சு, அது சொல்லி வரும். அப்ப என்ன பண்ணணும்? அதே கிருஷ்ண மந்திரத்தை பத்தி மகிமைகளை கேட்கணும். பகவானுடைய நாமத்துடைய மகிமைகளை பத்தி தொடர்ந்து கேட்கணும். அந்த நாமத்தை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், கவனமா சொல்லணும். இதெல்லாம் டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரு, ஆனா ஒழுங்கா சாப்பிடல யாரும் பிரச்சனை. டாக்டர் மருந்து இதான் மருந்து கொடுத்துட்டாரு, அதை ஒழுங்கா நம்ம தான் சாப்பிடணும். வேலை வேலை நான் மருந்து கடிச்சு யூஸ் பண்ணிக்கலன்னா அப்ப டாக்டர் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லையா? சைதன்ய மகாபிரபு மருந்து கொடுத்துட்டாரு. சைதன்ய மகாபிரபு தான் சுப்ரீம் டாக்டர். அவர் தான் தன்வந்திரிக்கு ஆதாரம். சைதன்ய மகாபிரபு தான் சுப்ரீம் டாக்டர். அவர் அந்த சுப்ரீம் டாக்டர் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கொடுத்துட்டாரு. நிறைய மருந்து கொடுத்தா இந்த ஜனங்க தாங்க மாட்டாங்க. கலியுக மக்களுக்கு ஒரு மருந்து போதும். நிறைய மருந்து கொடுத்தா இவங்க சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நோயில கஷ்டப்படுவாங்கன்னு எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து. அது அருமருந்து, அது திருமருந்து, அது பகவானுடைய மகாமந்திரம். அதை கொடுத்துட்டாரு. இவங்க யாரு பிரச்சனை? நான் தான் பிரச்சனை, மருந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். அதனால இந்த மருந்தை கவனமா சாப்பிடணும். சரி, அடுத்தது இந்த புரோபாதத்தை வேலை சொல்றாரு. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். எது பூர்ணமான வழின்னு சொல்றாரு புரோபாதா. பேசணும் இல்லையா? எல்லா விஷயங்களிலும் பகவான் வாசுதேவனே பரமன் என்பதை ஏற்பதே பூர்ணமான வழியாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுங்கிறதுக்கான வெளியே வரும். அதுல இருந்து அதுக்கப்புறம் அவரிடம் சரணாகதி அடைவதே அறிவை பக்குவப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பூர்ணத்துவமாகும். வாசுதேவ சர்வமிதி. அதனாலதான் ஆச்சாரியர் இந்த உலகத்துக்கு வராங்க. ஆச்சாரியர் இந்த உலகத்துல இந்த ஆச்சாரியர் எல்லாம் டாக்டர் ஆச்சு, நம்ம எல்லாம் நோயாளி பேஷண்ட். ஹாஸ்பிட்டல் போனா பலதரப்பட்ட பேஷண்ட பார்க்கலாம். மனநோயாளிங்க, பலதரப்பட்ட நோயாளிகள். அந்த மனநோயாளி கூட பலதரப்பட்ட மனநோயாளி இருக்கு. சிலர் பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான், சிலர் சிரிச்சுட்டு இருப்பான், அழுவான், ஓடிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். அந்த மனநோயாளி டாக்டர் குணப்படுத்து. ஆனா பிரச்சனை இந்த கலியுகத்துல டாக்டர்களுக்கே மனநோயாளியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? நான் மனநோயாளியா இருக்கேன், நான் இன்னொரு நோயாளிகிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். எப்படி? அவனுக்கு நோய் இருக்கு, அவனுக்கு நோய் தீரல, எனக்கு தீராது. ரெண்டு பேரும் சேர்ந்து மனநோயால வேதனைப்பட வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? மனநோய் இல்லாத டாக்டர் நம்ம போகணும் இல்லையா? நான் பைத்தியமா இருக்கேன், இன்னொரு பைத்தியக்கார டாக்டர் போனா எனக்கு பைத்தியம் சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு பைத்தியம் குணமாகணும்னா பைத்தியம் இல்லாத டாக்டர் போகணும். அவருக்கு பைத்தியம், எனக்கு பைத்தியம், எப்படி நோய் குணமாகும்? அந்த மாதிரிதான் கலியுகத்துல அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வராத யார் சாமியார்த்தே பிறந்தே தகதி. யோகிகள், ஞானிகள், சோமெனி வெரைட்டி விதவிதமா இருக்கிறாங்க. அந்த யோகா, இந்த யோகா, கிரியா, முத்திரான்னு சொல்லி அவங்களுக்கு மனநோய் தான் இருக்கு. அவங்களுக்குள்ள மனநோய் என்னது? இனி போல நான் எனதுங்கிறது போல. அந்த மனநோயாளிகிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு எப்படி மனநோய் குணமாகும்? அப்ப நான் யாரை ஃபாலோ பண்ணணும்? இந்த சுப்ரீம் டாக்டர் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவளை நான் ஃபாலோ பண்ணேன். சுப்ரீம் டாக்டர் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல வரக்கூடிய ஆச்சாரியன் நான் எது? அப்பதான் எனக்கு மனநோய் குணமாகும். வேற டாக்டர் இல்ல, இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர். சும்மா ஏதோ டாக்டர் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் போவோமா? அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் போறோம். இந்த டாக்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாரா, இவர் பிராக்டிஸ் பண்றாரா, இவர் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றாங்களா, நிறைய பேர் உயிர் பொழைச்சிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி 5-6 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம போமா அவங்ககிட்ட, இந்த டாக்டர் போகாது, நம்மளே கொண்டு போடுவாங்க இல்லையா? சோ நமக்கு தெரியல, நம்ம அறியாமையினால நம்முடைய இந்த கிடைத்த கரிதான இந்த மனித வாழ்க்கைய அழிச்சுக்கிறோம். எப்படி? இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத குருமார்கள் இருப்பாங்க. சோ அங்கீகரிக்கப்பட்ட குருமார்கள் என்ன பண்றாங்க? சாஸ்திரத்தை சொல்லிட்டு அதான் இங்க பாயிண்ட். அப்போ சைதன்ய மகாபிரபு இயக்கத்துல வரக்கூடிய ஆச்சாரியரை நம்ம ஃபாலோ பண்ணணும். பிரபுபாதர் என்ன எழுதுறாரு? பகவத்கீதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே இந்த பகவத்கீதை யாரு சமர்ப்பணம் பண்றாரு? பலதேவ வித்யாபூஷன்.
பலதேவ் வித்யாபூஷன். பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். பிரபுபாதர் இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு அமைச்சு வச்சிருக்காரு பிரபுபாதர். நம்மளை போல மனநோயாளிகளை குணப்படுத்துறது இது ரொம்ப கஷ்டமான வேலை. மனநோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும். நம்ம பாருங்க, நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளவு கோவம் வருதுன்னு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, சர்வீஸ் வர மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் கோவம் வருது இல்ல. இதெல்லாம் ப்ரோபார் எவ்வளவு பார்த்துருப்பேன் இல்லையா? ப்ரோபாத வந்து எக்ஸ்பர்ட் டாக்டர். சைத்தன்ய மாப்பிய இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர். இன்டர்நேஷனல் சொசைட்டி இஸ்கான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆச்சு. இங்க நிறைய மனநோயாளிகளா வரும். ஏன்னா இந்த உலகம் முழுவே மனநோயாளியா தான் இருக்கு. இந்த உலகம் முழுவே மனநோயாளியா இருக்கிறதுனால இந்த மனநல மருத்துவமனை அவசியமா இருக்கு. அதுல சீஃப் டாக்டர் பிரபுபாதா. அந்த பிரபுபாதா ஒரு டாக்டர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட டாக்டர் இருக்கு. பிரபுபாதுக்கு யாருக்கு ஆஃபர் பண்றாரு இந்த பகவத்கீதைய? பலதேவ் வித்யாபூஷன். பலதேவ் வித்யாபூஷன் யாரு? நம்முடைய பூர்வாச்சாரியர், நம்முடைய சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்ல ஒருவர் பலதேவ் வித்யாபூஷன். அவருக்கு பேரு வித்யாபூஷன். வித்யான நாலேஜ், அறிவையே ஆபரணமா அணிஞ்சிருக்கிறவர். வெரி வெல் ஸ்காலர், திக்விஜய் பண்டிட். பலதேவ் வித்யாபூஷனா ஒரு சாதாரண நபர் இல்ல, திக்விஜய் பண்டிட். எப்பேற்பட்ட ஆளு பேசி ஜெயிச்சிருவாரு. யாராலும் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. 17ஆம் நூற்றாண்டுல, இப்ப எத்தனாம் நூற்றாண்டு நடக்குது? 4 நூற்றாண்டுக்கு முன்னால் 17ஆம் நூற்றாண்டில் இருந்தார் பலதேவ் வித்யாபூஷன். பலதேவ் வித்யாபூஷனா அவரு அவருடைய பூர்வீகம், அவங்க அப்பா அம்மா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இருக்கு, ஒரு சில தகவல் இருக்கு. பலதேவ் வித்யாபூஷன் வந்து ஒரிசால பலசோர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், பலசோர் டிஸ்ட்ரிக்ட்ல ரெமுடான்னு ஒரு வில்லேஜ், கீர்ச்சோர் கோபிநாத் டெம்பிள், அங்க அவருடைய பர்த் பிளேஸ் இருக்கு, தோன்றிய இடம். பலதேவ் வித்யாபூஷனா சிறு வயதிலேயே இந்த கல்வி கேள்விகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றார். அத்வைத கொள்கை, ஆதிசங்கராச்சாரிய அத்வைத கொள்கையை படிச்சிருக்காரு. வேதங்கள் புராணங்கள்லாம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாதவருடைய தத்துவம், மாதவருடைய கொள்கை. அப்படி மாதவருடைய கொள்கையை படிச்சதுல இருந்து அவருக்கு நல்ல தெளிவா புரிஞ்சது அத்வைத கொள்கை வந்து தவறானது. அவர் என்ன பண்ணாரு, சிறு வயதிலே இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சார், எது சரியான தத்துவம். ஏன்னா டாக்டருக்கு படிச்சவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், டாக்டருக்கு படிக்காம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? சோ பலதேவ் வித்யாபூஷன் எக்ஸ்பர்ட் டாக்டர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு தத்துவங்களும் ஆராயிறாரு. அத்வைத கொள்கை ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, மாதவாச்சாரி அவருடைய தத்துவம் என்ன சொல்லுது, ரெண்டையும் ஒப்பிடுறாரு. ஒப்பிட்டு அவர் வந்து மாத்துவ கொள்கையை ஏத்துக்கிறார். அத்வைத கொள்கை வந்து மாயாவாதம். அத்வைத கொள்கை என்னது? மாயாவாதம். இறைவனும் தானும் ஒன்று என்று நினைப்பது, இறைவனோடு ஒன்றாய்வது, தானே கடவுள், தன்னே கடவுள். என்னது? எஸ். சோ அத்வைத கொள்கையோட ஆச்சாரியர் யாரு? அத்வைதிகளோட தலைவர் ஆதிசங்கராச்சாரி. சோ ஆதிசங்கருடைய தத்துவங்கள் எல்லாம் படிச்சு பலதேவ் வித்யாபூஷன் அதுல பெரிய எக்ஸ்பர்ட் அவர். அதுக்கப்புறம் ஒரு மாதவருடைய தத்துவவாதம், மாதவாச்சாரியர் வந்து துவைதவாதம், ஆதிசங்கருடையது அத்வைதவாதம். அத்வைதம்னா என்னது? அத்வைதா. துவைதம்னா 2, அத்வைதம்னா 1. இன்னைக்கு வகுப்பு தத்துவார்த்தமா தான் இருக்கும், பொறுமையா கேட்டது புரியும், கவனமா கேட்டாது. துவைதா, துவைனா 2, அத்வைதானா 1. அப்ப என்னது? துவைதா அத்வைதா, துவைதவாதா அத்வைதவாதா. அத்வைதவாதானா நானும் கடவுளும் ஒண்ணு, நான் தான் கடவுள். இதை நான் உணரல, நான் உணர்ந்துட்டேன்னா நான் தான் அந்த பிரம்மம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்துல இருந்து வந்துச்சு, எல்லா பிரம்மத்துல போய் முடிச்சு, நான் தான் அந்த பிரம்மம். அது நான் உணர்ந்துட்டா நான் தான் அந்த பிரம்மம். இது அத்வைதவாதம். மாயாவாதம். இத வந்து டிஃபீட் பண்ணாரு மாதவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், தென் மாதவாச்சாரியர். ஆதிசங்கரர் ஒரு ஆச்சாரியரும் ஒரு காலகட்டத்துல வந்துட்டே அடுத்தடுத்து வந்தாங்க. புத்தர், ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியர், மாதவாச்சாரியர், ஒரு ஆச்சாரியர் ஒரு டைம்ல. சோ ராமானுஜாச்சாரியர் அத்வைத கொள்கை வழியிலேயே போய் இல்ல ஒண்ணு இல்ல,
ஒண்ணு இல்ல. ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு இல்ல. ஜீவாத்மா அணுவாத்மா, பரமாத்மா விபுவாத்மா. பரமாத்மா உயர்ந்தவர், ஜீவாத்மா சிறிய அம்சம். நாம பிரம்மம், கிருஷ்ணா பரபிரம்மம் அப்படின்னு வேறுபடுத்தி காமிச்சாரு. அத்வைத கொள்கையிலேயே போய் விசிஷ்ட அத்வைதம், அத்வைதத்திலிருந்து வேறானது விசிஷ்ட அத்வைதம். ஜீவனும் பரமனும் ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியர் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ரெண்டு தான் எப்பவுமே, ரெண்டு ஒன்னாக முடியாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான். ஒரு நாளும் ஜீவாத்மா பரமாத்மா நிகராக முடியாது, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாக முடியாது. துவைதவாதம். சோ இதுல எக்ஸ்பர்ட் அவர். இந்த அத்வைதா துவைதா இந்த பிலாசபில பலதேவ் வித்யாபூஷன் எக்ஸ்பர்ட் அவர். பலதேவ் வித்யாபூஷன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. அத்வைத கொள்கையை படிச்சுட்டாரு, விசிஷ்டாத்வைதம் எல்லாம் படிச்சு கடைசியில இந்த மாதுவருடைய அந்த துவைதவாதம், மாதுவாச்சருடைய துவைதவாதத்தை எடுத்துட்டு அதை தீவிரமா ஃபாலோ பண்றேன். அப்படிதான் ஒரு சமயத்துல அவரு மாதுவ கொள்கையை தீவிரமா எடுத்துட்டு வித்யாபூஷன், பலதேவ வித்யாபூஷன் ஒரிசாக்கு வந்தார், ஜெகநாத் பூரி. அங்க ஒரு சாதுவை சந்திக்கிறார், ராதா தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ். ராதா தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ் யாருன்னா, இதோட டிசிப்ளின் சக்சஷன், இந்த குரு பரம்பரா. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர் இப்படி இறங்கி இந்த டிசிப்ளின் அப்படியே அதே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். எப்படி கனெக்ட் ஆகுது குரு பரம்பரா? த பரம்பரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரு பரம்பரா கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர். வியாசருடைய சீடர் மாத்வாச்சாரியர். மாத்வாச்சாரியருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. நீங்க அந்த பகவத்கீதை புக்ல பாத்தீங்கன்னா பத்மநாப தீர்த்தா, நரகிரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா. லட்சுமிபதி தீர்த்தாக்கு அப்புறம் மாதவேந்திரபுரி, மாதவேந்திரபுரிக்கு அப்புறம் ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரிக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு நேரடி சீடர்கள் கௌரிதாஸ் பண்டிட். கௌரிதாஸ் நம்ம ஏற்கனவே அவரை பத்தி பேசு. கௌரிதாஸ் பண்டிட், கௌரிதாஸ் பண்டிதருடைய சீடர் ஹிருதய சைத்தன்யா. ஹிருதய சைத்தன்யருடைய சீடர் ஷியாமானந்த பண்டிட். ஷியாமானந்த பண்டிதருடைய சீடர் ரசிகானந்த பண்டிட். ரசிகானந்த பண்டிதருடைய சீடர் ஒன்னும் புரியல இல்ல. சோ ரசிகானந்த பண்டிதருடைய சீடர் ராதா தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ். அவர் தான் சந்திக்கிறார் ஒரிசால பலதேவ வித்யாபூஷன். தென் ராதா தாமோதர் கோஸ்வாமி மகாராஜுடைய சங்கத்துல ஒரு நிறைய விஷயம் கத்துட்டு சைத்தன்யருடைய தத்துவம், சைத்தன்ய மகாபிரபு யாரு, சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய பாகவதம் இதெல்லாம் கத்துக்கிறாரு. தென் அவர் சைத்தன்யருடைய தத்துவத்தை தீவிரமா. அப்போ ராதா தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ் சொன்னா, நீங்க பிருந்தாவனம் போங்க, விஸ்வநாத் சக்கர தாக்கூர் இருக்காரு. விஸ்வநாத் சக்கர தாக்கூர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிவோட்டி. அவரும் டிசைபிள் செக்ஷன் இருக்கு. விஸ்வநாத் சக்கர தாக்கூர், விஸ்வநாத் சக்கர தாக்கூர் யாருடைய டிசைபிள், யாருடைய சீடர்? விஸ்வநாத் சக்கர தாக்கூர் கங்கா நாராயண சக்கரவர்த்தியோட சீடர். கங்கா நாராயண சக்கரவர்த்தி யாருடைய சீடர்? நரத்தம் தாஸ் தாக்கூருடைய சீடர். நரத்தம் தாஸ் தாக்கூர் யாருடைய சீடர்? லோகநாத் கோஸ்வாமியுடைய சீடர். லோகநாத் கோஸ்வாமி யாருடைய சீடர்? சைத்தன்ய மகாபிரபு. கரெக்ட் ஆயிடுச்சா? அது புரியல. சோ சைத்தன்ய மகாபிரபு, லோகநாத் கோஸ்வாமி, நரத்தம் தாஸ் தாக்கூர், கங்கா நாராயண சக்கரவர்த்தி, ராதாரமன் சக்கரவர்த்தி, அப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி. விஸ்வநாத் சக்கர தாக்கூர் அப்போ விருந்தாவன்ல இருக்காரு. இந்த கௌடிய சம்பிரதாயத்துக்கே பிரதானமான ஆச்சரியம் இருக்காரு 17ஆம் நூற்றாண்டுல. சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறம், 6 கோஸ்வாமியுடைய காலத்துக்கு அப்புறம், நரத்தம் தாஸ் தாக்கூருடைய காலத்துக்கு அப்புறம் விஸ்வநாத் சக்கர தாக்கூர் இந்த சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரி. தென் பலதேவ வித்யாபூஷணரை ராதா தாமோதர் மகாராஜ் அனுப்பிச்சாங்க, நீங்க போய் விஸ்வநாத் சக்கர தாக்கூர்கிட்ட போய் சர்வீஸ் பண்ணுங்க, அவர் விருந்தாவன்ல இருக்காரு. பலதேவ வித்யாபூஷணர் விருந்தாவனம் விஸ்வநாத் சக்கர தாக்கூரோட சேவை பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஸ்காலர், பெரும் பண்டிதர். கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிரந்தங்கள், சாஸ்திரங்களுக்கு கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதா, பாகவத் எல்லாத்துக்குள்ள கமெண்ட்ரி பலதேவ வித்யாபூஷன். அப்பதான் இந்த இஷ்யூ ப்ராப்ளம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம், ஜெய்ப்பூரும் பிருந்தாவனம் பக்கத்து பக்கத்துல, ஒரு வீட்டுக்கு 2 வாசல் மாதிரி. ஜெய்ப்பூர் பிருந்தாவனம் ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதனால ஜெய்ப்பூர்ல இருக்கிற மன்னர்கள்லாம் பிருந்தாவனத்துல கௌடி வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ண. பிருந்தாவனத்துல பெரும்பாலும் கௌடி வைஷ்ணவ இருந்தாங்க. ஒரு காலத்துல
குமார சம்பிரதாயத்தை பின்பற்றவங்க இருந்தாங்க. இப்ப பெரும்பாலும் கௌடி வைஷ்ணவத்தை பின்பற்றவங்க. குமார சம்பிரதாயத்தை பின்பற்றவங்க கொஞ்சம் இருக்காங்க. இந்த ஜெய்ப்பூர் மன்னர்கள்லாம் கௌடி வைஷ்ணவத்தை ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கௌடி வைஷ்ணவம் என்ன சொல்றது? ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்தது. கௌடிய சம்பிரதாயம் வந்து மாதுரிய பாவம், கோபிகளோட மேல கிருஷ்ணனுக்கு எப்படி அன்பு இருக்கோ அந்த தூய பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை கௌடி வைஷ்ணவம். ஆனா பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜஸ்தான் இதுல ஜெய்ப்பூர்ல இந்த ராஜாவோட அரண்மனையில இங்க இருந்து தென்னிந்தியால இருந்து ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு பிரிந்து போன ஒரு சம்பிரதாயம் ராமானந்தீஸ். இந்த ராமானந்தீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜாவை கொஞ்சம் குழப்பி விட்டாங்க. எப்படி குழப்பி விட்டாங்க? நீங்க என்ன ராதாகிருஷ்ணன் வழிபடுறீங்க? ராதாகிருஷ்ணன் வழிபாடு எந்த சாஸ்திரத்திலுமே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, பாகவதத்துல, வேதங்கள்ல, புராணங்கள்ல எங்கேயுமே ராதாகிருஷ்ணன் வழிபாடு கிடையாது. நீங்க எப்படி ராதாகிருஷ்ணன் வழிபடலாம்? அது சரியான வழிபாடு இல்ல. கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும். கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும். ராதாகிருஷ்ணர் வழிபாடே அதிகாரப்பூர்வமானது இல்ல, அங்கீகரிக்க தகுந்தது இல்லை. ஆனா ராஜா எவ்வளவு வருஷமா ராதாகிருஷ்ணர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க பின்பற்றக்கூடிய கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்ல. இந்த கௌடிய சம்பிரதாயம் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷ் அத்தரைஸ் சம்பிரதாயம். இது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயமே இல்ல. நீங்க தவறான வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மன்னரை கலப்பு. யாரு? ராமானந்திகள். ராமானந்திகள் வந்து கலப்பு விட்டார். இப்ப ராஜாவுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இதாவது இந்த சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இந்த கௌடி சம்பிரதாயம் அதிகாரம் பல நாள் நான் ஃபாலோ பண்றேன். இப்ப சொல்றாங்க அங்கீகரிக்கப்பட்டது இல்ல, ராதாகிருஷ்ணர் வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே செய்தி அனுப்புறாரு பிருந்தாவன். அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சம்பிரதாயத்துடைய பிரதான ஆட்சி. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். சக்கரா அப்படின்னா சர்க்கிள், சக்கரா அப்படின்னா சர்க்கிள். பக்தர்களுடைய சங்கத்தை விரிவுபடுத்துபவர் விஸ்வநாத். இந்த பிரபஞ்சத்துல பக்தர்களுடைய சங்கத்தை விரிவுபடுத்துவதில் அவர் டாப் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர்ட்ட செய்தி அனுப்புறாங்க. ஓ ஆச்சாரியரே, உங்களுக்கு இப்போ ஒரு சவால் வந்துடுச்சு. தயவுசெய்து இந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு வந்து உன்னதமானது இல்ல, இது சாஸ்திரத்திலே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்க. தயவுசெய்து வந்து இந்த குழப்பத்தை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட கடிதம் செய்தி அனுப்புறாரு. அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி ரொம்ப வயசாயிடுச்சு, டிராவல் பண்ண முடியாது. அப்போ 90 100 வயசுக்கு மேல அவரால் டிராவல் பண்ண முடியாது. அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி பலதேவ் கூப்பிட்டாரு. பலதேவ வித்யாவசி கூப்பிட்டு, பலதேவா என் சார்பா நீ போய் இந்த கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்னு தன் சீடர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. பலதேவ ஆசீர்வாதம் பண்ணாரு. பலதேவ வித்யாபூஷன் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பாதங்களை தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருந்தாரு. அது ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய அரண்மனை. இன்னைக்கும் அந்த இடம் வந்து ஜெய்ப்பூர்ல ராதா கோவிந்த தேவர் கோயில் அரண்மனைக்குள்ள பெரிய ஆல்டர். ரொம்ப அற்புதமா பக்தி பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து ராதா கோவிந்தோடைய புகழ் பாடுவாங்க. ராதா கோவிந்த தேவ் அழகான விக்கிரம். இப்ப அந்த கோவிந்தரி ராதை பிரிக்க திட்டம் போட்டாங்க இந்த ராமானந்தி. கோவிந்தரி ராதை பிரிக்கணும். எப்படி ராதாராணியோட கோவிந்தரை வருஷம் தன் பலதேவ வித்யாபூஷன் போனாரு. ரொம்ப பணிவா சபையில எல்லா பெரிய பண்டிதர்கள் இருக்காங்க, திக்விஜய பண்டிதர்கள், பிராமணர்கள், இந்த ராமானந்தீஸ் ராஜாவுடைய சபையில பிரஜைகள் எல்லாம் இருக்காங்க. பலதேவ் வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்றாரு. ராதாகிருஷ்ணர் வழிபாடு மிக உன்னதமானது. சைதன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசி, ஆனா அவரு என்ன சொல்றாரு? ரம்யா காஞ்சி துபாசனா விரஜவது. பிருந்தாவனத்து கோபிகள் வழிபாடுதான் எல்லா வழிபாட்டுக்கும் இருந்தது. இந்த பிருந்தாவனத்து கோபிகள் ராதாகிருஷ்ணர் வழிபடுறாங்க. ராதாகிருஷ்ண வழிபாடு உன்னதமானது. இது மிக மிக உயர்ந்தது, உன்னதமானதுனால வேதங்கள் இதை மறைச்சு வச்சிருக்காங்க. வேதங்கள் புராணங்கள் அது நேரடியா சொல்லல, மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ராதாகிருஷ்ணர் வழிபாட்டின் உணர்ற அளவுக்கு நம்ம பக்குவமானவங்க இல்லை. அதுவும் குறிப்பா ஸ்ரீமதி ராதாரணியுடைய மனோபாவம், கோபியின் மனோபாவத்தை புரிந்து கொள்வது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதனாலதான் இந்த பக்தியின் உயர்ந்த வழிபாடு வந்து ரகசியமா வச்சிருக்காங்க. முத்து வந்து தெருவுல கிடைக்குது, எங்க கிடைக்குது? முத்து இருக்கு இல்லையா? முத்து வந்து கடலுக்கு அடியில சிப்பிக்குள்ள இருக்கு. ஏன் கடலுக்கு அடியில சிப்பிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க முத்து?
அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு மதிப்புடையது. மதிப்புடைய பொருள் எதுவுமே மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. சபையில தூக்கி போறது, வெளியே தெருவில் தூக்கி போடணும் இல்லையா? மதிப்புடைய பொருள் எல்லாம் ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க? வீட்டுல மதிப்போட உட்காருங்க, ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க இல்லையா? சோ எல்லாம் மாறிடுச்சு, காலம் மாற மாற எல்லாம் மாறுது. பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சாஸ்திரத்துல. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க அதிக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அது அடிமைன்னு மாத்திட்டாங்க. ஆமா, அடிமை. அதுவும் ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இதான் கலியுகத்துல எல்லாம் தலைகீழ பண்ணுவாங்க. கலியுகத்துல எல்லா விஷயம் தலைகீழ பண்ணும். அதனால இந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு சாதாரணப்பட்டது இல்ல. இது ரொம்ப உயர்ந்தது, ரகசியமானது, மிக உன்னதமானது, எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பேசணும் இல்லையா? நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயம் போனவங்களால மட்டும்தான் ராதாகிருஷ்ணர் வழிபாடு புரிஞ்சுக்கணும். இந்த பிரபாசம் இந்த ரெண்டு போகணும். தப்பான அபிப்பிராயம் போனாதான் பௌதிக இயற்கையின் குணங்களால் கலங்கப்படாமல் இருப்பதே பகவானின் தொண்டில் நுழைவதற்கான தகுதியாகும். ஒருவர் மனக்கற்பனையின் தொண்டனாக இருக்கும் வரை, மனக்கற்பனையின் தொண்டனாக இருக்கும் வரை நான் எனது நோயிலிருந்து அவனால் முழுமையாக விடுபட முடியாது. நீ எல்லாருக்குமே மனக்கற்பனை தான். ராதாகிருஷ்ணரை விட்டுட்டு நீங்க எல்லாம் மனக்கற்பனையா வாழ்ந்துட்டு, அதான் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கனால ராதாகிருஷ்ணருடைய அன்பு பரிமாற்றத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல தன்னை சேவகனாக பகவான் ஒப்படைக்கணும். முதல்ல தன்னை ஒரு சேவகனா ஒரு ஆன்மீக குருக்கு ஒப்படைக்கணும். அந்த ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல்ல பக்தி தொண்டு செய்யும் போதுதான் சைதன்ய மகாபுடைய போதனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். சைதன்ய மகாபுடைய போதனைகள் என்னன்னு என்னால புரிஞ்சுக்கிட்டாதான் ராதாகிருஷ்ணர் வழிபாடு என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சைதன்ய மகாபிரபு வந்து பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யவில்லை என்றால் ராதாகிருஷ்ணர் வழிபாடு இன்னும் யாருக்குமே தெரியாது. அதனால அந்த உயர்ந்த பாவத்தை பகவான் தான் கொடுக்க முடியும், தூய பக்தர் தான் கொடுக்க முடியும். இது எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது எப்படி ரகசியமா வேதங்கள்ல வந்து மையப்படுத்தியிருக்கு, ராதாகிருஷ்ணர் வழிபாடு எவ்வளவு உயர்ந்தது, இதெல்லாம் பலதேவ வித்யாபூஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு சபையில. சாஸ்திரத்திலிருந்து பல போட்டு எடுத்து கொடுக்குறாரு. எப்படி கிருஷ்ணா எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்காரோ அது மாதிரி எல்லா லட்சுமிகளுக்கு ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே அந்த ராமானுஜால ஒன்றும் பேச முடியல. ஏன்னா இவரை யாரும் தர்க்கத்துல ஜெயிக்கவே முடியாது. பலதேவ வித்யாபூஷனை யாருமே தர்க்கத்துல ஜெயிக்க முடியாது. ஓகே, நீங்க சொல்றீங்க ராதாகிருஷ்ணர் வழிபாடு வந்து மறைமுகமா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சரி நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா உங்க சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் கிடையாது. பாஷ்யம் எந்த ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னா, எந்த சம்பிரதாயம் வேதாந்த சூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்திருக்கோ அந்த சம்பிரதாயம் தான் அதிகாரப்பூர்வமானது. ஆதிசங்கர் கூட பாஷ்யம் கொடுத்திருக்காரு. ஆதிசங்கரர் வேதாந்த சூத்திரம், அதாவது பிரம்ம ஜிக்யாசா, இதெல்லாம் இருக்கு வேதாந்த சூத்திரம் அப்படி புஸ்தகங்கள்லாம். அதுக்கு ஆதிசங்கர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய பாஷ்யம் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? ஆதிசங்கருடைய பாஷ்யம். யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க. ஆதிசங்கராச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அது பாஷ்யம் வந்து சாரீரிக பாஷ்யம். சங்கரர் கொடுத்ததுனால அது சாரீரிக பாஷ்யம். அதே போல ராமானுஜ ஆச்சாரியரும் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்திருக்காரு, ஸ்ரீ பாஷ்யம். அதே போல மாத்வாச்சாரியரும் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்திருக்காரு. இல்ல, மாத்வாச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்திருக்காரு. அது பேரு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சும்மா வந்து நானும் பக்தி பண்றேன்னு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆச்சாரியர் வந்து சமுதாயத்துல எவ்வளவு பெரும் புரட்சி பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு பலதேவ வித்யாபூஷன் கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம? என்ன ஆச்சுன்னா, மாத்வாச்சாரியர் கொடுத்தது பூர்ண பிரக்ய பாஷ்யம். மாத்வாச்சாரிய சன்னியாச பேரு பூர்ண பிரக்ய தீர்த்தா. அந்த பூர்ண பிரக்ய தீர்த்தா கொடுத்த பாஷ்யம் பூர்ண பிரக்ய பாஷ்யம். இப்படி சங்கர சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இருக்கு, அத்வைத சம்பிரதாயத்தை பின்பற்றவங்க பாஷ்யம் இருக்கு, சாரீரிக பாஷ்யம். ஸ்ரீ சம்பிரதாயத்தை பின்பற்றவங்களுக்கு ஸ்ரீ பாஷ்யம், மாத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றவங்களுக்கு பூர்ண பிரக்ய பாஷ்யம். ஆனா கௌடிய சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இல்லை. இந்த பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், மாத்வாச்சாரியத்திலிருந்து வரக்கூடிய சம்பிரதாயம் ஒரு பிரான்ச்சா
யார் வரைக்கும்? லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் மாதவ சம்பிரதாயம். நம்முடைய சம்பிரதாயத்துல நீங்க அந்த குரு பரம்பரை எடுத்து பாத்தீங்கன்னா லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் மாதவ சம்பிரதாயம். லட்சுமிபதி தீர்த்தாக்கு அப்புறம் மாதவேந்திரபுரி. இந்த மாதவேந்திரபுரியில இருந்துதான் தொடங்குது கௌடிய சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம். மாதவேந்திரபுரி காலத்துல தான் ராதாகிருஷ்ணர் வழிபாடு இன்ட்ரோடக்ஷன் தொடங்குது. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி மாதவாச்சாரியர் வரைக்கும் இன்னைக்கு மாதவ சம்பிரதாயத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் வழிபாடு. நீங்க உடுப்பியில போங்க, கிருஷ்ணர் மட்டும்தான், ராதாகிருஷ்ணர் கிடையாது. மாதவர் வழிபாடு வந்து ராதாகிருஷ்ணர் வழிபாடு. மாதவாச்சாரி கிருஷ்ணரை முழுமுத கடவுளை ஏத்துக்கிட்டாரு. மாதவாச்சாரி என்ன பண்ணாரு? கிருஷ்ணரை முழுமுத கடவுளை ஏத்துட்டாரு, பாகவதத்தை ஏத்துட்டாரு. ஆனா ராதாகிருஷ்ணர் வழிபாடு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. எங்க இருந்து தொடங்குது ராதாகிருஷ்ணர் வழிபாடு? நமக்கு ஆக்சுவலி எப்பவுமே இருக்கு ராதாகிருஷ்ணர் வழிபாடு. ராதாகிருஷ்ணர் வழிபாடு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனத்துல இருந்து இருக்கு. ஆனா ஜெனரல் பொதுவா நமக்கு எப்ப தெரிய வருது ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்ததுன்னு? மாதவேந்திரபுரி மூலமா தான் அந்த கோபி பாவம், அதுக்கப்புறம் ஈஸ்வரபுரி, அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ மாதவாச்சாரியர் வந்து பூர்ண பிரக்க பாஷை கொடுத்திருக்காரு. ஆனா கௌடிய சம்பிரதாயத்துல மாதவாச்சாரியருக்கு அப்புறம் வந்த அதான் லட்சுமி தீர்த்தா, மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, ஆறு கோசாமி, ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், இவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். மாதவேந்திரபுரிட்டு இருந்தா கௌடிய சம்பிரதாயமே தொடங்குது. கிருஷ்ண பிரேமி மாதவேந்திரபுரிட்டு இருந்து தொடங்குது. அதை சைத்தன்ய மகாபிரபு விநியோகம் பண்றாரு. சைதன்ய மகாபிரபுவும் சரி, மாதவேந்திரபுரியும் சரி, ஈஸ்வரபுரியும் சரி, யாருமே வந்து பாஷை கொடுக்கல. ஏன் சைத்தன்ய மகாபிரபு வந்து வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷை கொடுக்கல? இல்லையே. அப்ப அதனால ஈஸ்வரபுரி செய்ய வச்சிருக்கலாமே, இல்ல மாதவேந்திரபுரி செய்ய வச்சிருக்கலாம், இல்ல ரூப கோசாமி, சனாதன் கோசாமி எவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, 6 கோசாமிகள் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான புஸ்தகத்துக்கு கோசாமிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. மாதவேந்திரபுரி சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, ஈஸ்வரபுரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஏன் யாருமே வந்து சைதன்ய மகாபிரபு அவர் வாழ்க்கையில ஒரு புஸ்தகம் எழுதுனா அதையும் கீழே போட்டாரு. தன் நண்பர் வருத்தப்படுறாருன்னு எழுதுன ஒரு புஸ்தகம் கீழே போட்டாரு. சைதன்ய மகாபிரபு 8 பாட்டு தான் கொடுத்தாரு. அந்த 8க்குள்ள உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 8க்குள்ள உலகம் இருக்குன்னு அந்த 8 பாட்டுலயே எல்லா கிருஷ்ண பக்தியோட சாரத்தையும் கொடுத்துட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல. அவர் முழுமுதற் கடவுள், அவரு பாஷையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்காதனால கோசாமிகள் கொடுக்கல. சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல. ஏன் சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல? ஸ்ரீமத் பாகவதமே போதும்ட்டாரு. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். பாகவதம் தான் வைஷ்ணவானா விதம் பிரியம். சோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி எடுத்துட்டாரு? இந்த ஸ்ரீமத் பாகவதமானது வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு வியாசர் கொடுத்த நேரடி விளக்கமாக எடுத்துக்கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரம்மசூத்திரம் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த நேரடி விளக்கமாக ஸ்ரீமத் பாகவத்தை எடுத்துக்கொண்டார். அதனால அவர் விளக்கம் முடியல. அப்ப சைத்தன்ய மகாபிரபு முன்மொழிந்ததை கோசாமிகளும் வழி முடிச்சிட்டார். அவங்களும் என்ன பண்ணாங்க? மகாபிரபுவே வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல, நாமே கொடுக்கணும், நாமளும் பாகவத்தை எடுக்கணும். அப்ப ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, கோபால் பட்ட கோசாமி, ஜீவ கோசாமி பெரிய ஸ்காலர். இவங்களுக்கு பாஷை கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கறது கோசாமிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண விஷயம் உங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? சைதன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றுக்கொண்டு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்ததுனால சைதன்ய மகாபிரபு வியாசதேவரே வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு நேரடி விளக்கமாக பாகவத்தை கொடுத்திருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதனால எந்த ஆச்சாரியரும் விளக்கம் கொடுக்கல கௌடிய சம்பிரதாயத்துல. ஆனா பலதேவிட்ட என்ன கேள்வி? இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல, கோசாமி விளக்கம் கொடுக்கல, நானும் விளக்கம் கொடுக்கல. நோ. சோ இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, உங்க சம்பிரதாயத்தோட சூழ்நிலை என்னன்னா, உங்க சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானதா இருக்குன்னா இங்க பாஷ்யம் கட்டுவாங்க. எங்க உங்க கௌடிய பாஷ்யம்? கௌடிய வைஷ்ணவம் ஓகே, நாங்க மாதுவ சம்பிரதாயத்தை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறோம், ஏன்னா மாதுவாச்சாரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா உங்க சம்பிரதாயம் கௌடிய வைஷ்ணவம் சொல்றீங்களே, அதோட விளக்கம் எங்க? விளக்கம் இல்ல. சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கல, கோசாமிகள் கொடுக்கல, யாருமே கொடுக்கல.
விளக்கவில்லையா, அப்ப இது ரிஜெக்ட், உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்ல. பலதேவ வித்யாபூஷன் சொன்னாரு, எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க, நாங்க எங்க பாஷ்யத்தோட வரேன். நான் எங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யத்தோட வரேன், எனக்கு ஒரு வாரம் அவகாசம். ஓகே, நீங்க ஒரு வாரம் எடுத்துக்கங்க, நீங்க பாஷ்யத்தை கொண்டு வாங்க, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் இந்த சம்பிரதாய அதிகாரப்பூர்வமானது. பலதேவ வித்யாபூஷன் ஒரு பெரிய ஸ்காலர், அவர் நினைச்சா அவரும் பாஷ்யம் எழுத முடியும். ஆனா தூய பக்தருடைய அடையாளம் என்னன்னா, நான் எழுதுகிறது கிடையாது. பார்த்தேன் அதிர்ச்சா, தூய பக்தருக்கு நான் எழுதுகிறதே கிடையாது. நான் எழுதிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும். நோ. சோ பலதேவ வித்யாபூஷன் எங்க போனாரு? நேரா கோவிந்த தேவன் போனாரு. கோவிந்த தேவா, நீங்க நினைச்சா எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணுங்க, இந்த மாதிரி சவால் விடுறாங்க, இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்ல, உங்க சம்பிரதாயத்துல பாஷ்யம் எங்க? நான் ஒரு சாதாரண கீழேயான ஆத்மா, எனக்கு என்ன தகுதி இருக்கு பாஷ்யம் கொடுக்கறதுக்கு? அதுவும் இல்ல, நான் ஒரு வாரத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், என்னால எப்படி ஒரு வாரத்துல பாஷ்யம் கொடுக்க முடியும்? ஒரு வாரத்துல எப்படி எல்லா வேதாந்த சூத்திரங்கள் எல்லா ஸ்லோகத்துக்கும் நான் விளக்கம் கொடுப்பேன்? கோவிந்த தேவா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன நீங்க இந்த வார்த்தையை நீங்க இது பண்ணுங்க, இந்த சம்பிரதாயத்தை அதிகாரம் நீங்களே, கோவிந்த தேவா, நீங்களே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணிருக்கீங்க, இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான நீங்க தான். சோ நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். கோவிந்த தேவ் பேசுற, யாருக்கிட்ட பகவான் பேசுவாரு? யார்கிட்ட பகவான் பேசுவாரு? நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயம், இந்த 2 தப்பான அபிப்பிராயம் இல்லாதவங்க பகவான் உணர முடியும், பக்தித்தோட உணர முடியும். பகவான் பேசுறாரு, கோவிந்த தேவ் பேசினாரு, பலதேவா கவலைப்படாத, நான் சொல்றேன், நீ எழுது. கோவிந்தனே சொன்னாரு, அதான் கோவிந்த பாஷ்யம், கோவிந்தன் அருளிய பாஷ்யம். பாஷ்யத்தை எடுத்துட்டு போறாரு, இதே கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர். பகவான் எவ்வளவு கருணை உள்ளவரா இருந்தா இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிருப்பாரு. சோ பகவானே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் இல்ல. அதான் பிரபுபாத் சொல்லுவாரு, ஒரு கிளாஸ் முடியும் போதும், டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் இஸ் ஆர்டினரி மூவ்மெண்ட், இது சயின்டிபிக் மூவ்மெண்ட். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமானது. ஒரு கிளாஸ்ல பிரபுபாத் சொல்லு. பலதேவ வித்யாபூஷன் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றாரு. பாருங்க, இதோ எங்க பாஷ்யம், நீங்க கேட்டீங்க இல்லையா கௌடிய பாஷ்யம், இதோ கௌடிய பாஷ்யம், கோவிந்த பாஷ்யம் எடுத்துக்கங்க, பாருங்க. ஆமா, ஒரே ஆச்சரியம், எப்படி 7 நாள் ஒரு பாஷ்யத்தோட வந்தாரு? ஆச்சாரியெல்லாம் நாள் கணக்கா உட்காந்து எழுதுவாங்க, 7 நாள்ல வந்துட்டாரு இவரு. அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, பார்த்த உடனே சரணடிச்சிட்டாங்க. பலதேவ வித்யாபூஷணரே, நாங்க உங்களை ஒத்துக்கிறோம், உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, நீங்க ஒரு தூய பக்தர், உங்க சம்பிரதாயத்தை நீங்க நிரூபிச்சிட்டீங்க, நாங்களும் உங்க சம்பிரதாயத்தை ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பகவான் ஆச்சாரியர் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் சம்பிரதாயத்துக்கு அவமானம் ஏற்படுதோ, எப்பெல்லாம் சம்பிரதாயத்துல இழுக்கு ஏற்படுமோ, எப்பெல்லாம் சம்பிரதாயத்தை தவறா பிரதிநிதிப்பாங்களோ, அப்பெல்லாம் பகவான் தூய பக்தரை வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் பக்தி வினோத் தாக்கூர் வந்தாரு. அவர் காலத்துல 14 போலி சம்பிரதாயம், திலக் போட்டுட்டு துளசி மலை எல்லாம் போட்டு வைஷ்ணவ ட்ரெஸ் போட்டு பெண்கள் போய் வச்சுருப்பாங்க, குடிப்பாங்க, தகாதோறு எல்லாம் பண்ணிட்டு. இதனால கௌடி வைஷ்ணவனி பிச்சைக்கார மாதிரி, பிச்சைக்காரோட மோசமா நடத்துவாங்க. இவங்களாம் ஏமாத்துட்டாருங்க. அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு இழுக்கு ஏற்படும் போதெல்லாம், சம்பிரதாயத்துக்குலாம் யாராவது தொந்தரவு செய்யும் போது, அதுல உண்மையான சைதன்யமாவுடைய உண்மையான போதனை விலகும் போது பகவான் உடனே ஆச்சாரியர் அனுப்பிச்சு செயல்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டுல பலதேவ வித்யாபூஷன் இந்த சம்பிரதாயம் அங்கீகாரப்பூர்வமானது நிரூபிச்சாரு. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம். பலதேவ வித்யாபூஷன் அந்த நேரத்துல இல்லைன்னு சொன்னா இந்த சம்பிரதாயத்தை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, இது அதிகாரப்பூர்வமானதே இல்லை, இந்த சம்பிரதாயத்தை நிராகரிச்சிருப்பாங்க. கிருஷ்ணா பலதேவ வித்யாபூஷன் அனுப்பிச்சாரு. சோ அவருடைய எழுத்துக்கள் மூலமா நீங்க பாருங்க, பிரபுபாதர் ஒரு புஸ்தகத்துல நிறைய இடத்துல கோட் பண்ணுவாரு, பலதேவ வித்யாபூஷன் சொல்லியிருக்காரு. அதனாலதான் பகவத்கீதை 2 பேஜ்லயே போட்டாரு, இந்த பகவத்கீதை உண்மையுள்ள புஸ்தகத்தை நான் பலதேவ வித்யாபூஷனுக்கு சமர்ப்பிக்கின்றேன்.
கோவிந்த பாசி அருளிய பலதேவ வித்யாபூஷன். இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. கிருஷ்ண சக்தி நகிவினா தார, கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டவர். எப்படிப்பட்ட சம்பிரதாயம் இது! மிக உன்னதமான உயர்ந்த சம்பிரதாயம், மிக உன்னதமான உயர்ந்த ஆச்சாரியர்கள், குருமார்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதான் இந்த பிரபா கடைசி வரையில சொன்னாரு. இதை பார்த்தோம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னாரு 3ஆம் ஸ்லோகத்துல. பாருங்க. சோ என்னன்னா ஸ்ரீமத் சில வியாசதேவர் தமது ஸ்ரீமத் பாகவதம் மிகச்சிறந்த இலக்கியத்தில் பகவத் விஞ்ஞானத்தை பக்தியோக முறையும் ஜீவராசிகளுக்காகவே குறிப்பாக வழங்கியுள்ளார். இப்ப வியாசராகட்டும், அந்த சீரப்பரம்புல வரவங்களாகட்டும், நமக்கு பகவத்கீதா பாகவதம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆகவே பந்தப்பட்ட ஆத்மா இப்பெரும் விஞ்ஞானத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒண்ணுதான் நம்ம வேலை. எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆச்சாரியர் நமக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, இந்த நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயம் இருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாப்படுத்தி இதை ஒண்ணு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அதை பயன்படுத்திக்கணும். ஓகே, இவ்வளவு நாலேஜ் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கிறோம். பிரபுபாதுல எவ்வளவு நாலேஜ் கிடைக்குது, அவருடைய அனுபவம் ரியலைசேஷன் எவ்வளவு கிடைக்குது, அவருடைய வழிகாட்டுதல் எவ்வளவு இருக்கு. இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த படகு கிடைச்சும் நம்ம வீணாக்கிட்டோம். இந்த மனித உடம்புல படகு கிடைச்சும் தண்ணியில மூழ்கிட்டோம். அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பலதேவ வித்யாபூஷன் மறைவு தினம் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு அவர் போலே, நமக்கும் ஆச்சாரியரை போல நமக்கு கிருஷ்ண உணர்வுல வலுவாத உறுதியான நம்பிக்கை, தூய பக்தி, பகவான் மேல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும். நானும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும். இந்த நான் எனதுங்கிற தப்பான அபிப்பிராயத்தை நான் விடுபடணும். நான் எப்பவுமே என்ன கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனாக நினைக்கிட்டு பார்க்கணும். பாகவதம் கி, பலதேவ வித்யாபூஷன் கிருபா மகோத்சவ கி, கிருஷ்ண பிரபுபாத் கி.